அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 2 கிழக்கு திசைகளுக்கும் 2 மேற்கு திசைகளுக்கும் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் வாக்கை அறிவிக்கின்றார்கள். என் மீது ஸலவாத்து கூறுவது சிராத்தில் முஸ்தகீமை கடக்கும்போது ஒளியாக இருக்கும். மேலும் எவர் என் மீது ஜும்மா நாளன்று 80 தடவை ஸலவாத்து சொல்வாரோ அவருடைய 80 ஆண்டுகளின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாமா சாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கவுலுல் பாதி என்னும் கிதாபில் இந்த ஹதீஸை பல அறிவிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜும்மா நாளில் அசருக்கு பின் ஓத வேண்டிய விசேஷ ஸலவாத். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்ட மற்றொரு ஹதீஸில், எந்த மனிதர் ஜும்மா நாள் அசருடைய தொழுகைக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லி தஸ்லீமா, யா அல்லாஹ், உம்மி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் மீதும் நீ ஸலவாத்தும் சலாமும் சொல்வாயாக என்ற ஸலவாத்தை 80 தடவை ஓதுவாரே அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேலே 80 தடவை ஸலவாத்து சொன்னால் சிராத்துல் முஸ்தகீனுடைய பாலத்தில் அவர்கள் கடக்கும்போது ஒளியாகவும் இருக்கும். 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஹதீஸில் பெரியார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஸலாம் அலைக்கும்.